வணங்கி பொங்கலோ பொங்கல் என முழங்கி நெஞ்சில் நன்றியும் நேயமும் பொங்க விடியல் நாயகனை தொழுது வணங்கும் பெருநாளே பொங்கல் திருநாள். தித்திக்கும் பொங்கலுடன் அமுத சுவையான செங்கரும்பை இட்டு எத்திக்கும் மகிழ்ச்சி பொங்கிட பொங்குக பொங்கல் பொங்குக மகிழ்ச்சி இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்பு மலர்க என இனிமையின் திருநாளை சிறப்பிக்கும் நன்னாள் என்று நம் வாழ்விற்கும் வளமை சேர்த்திடும் தாயாம் தமிழன்னையை வாழ்த்தி வணங்கிட தமிழ்தாய் வாழ்த்து. நம் தாயும் தந்தையுமாய் என்னாலும் நம்மை நிறை ஒளியால் வழிநடத்தும் இறைவனை போற்றி புகழ இறைவனுக்கு பாட. அருள்வாய் தேவா எமக்கு கலைஞானம் அருள்வாய் தேவா, கலைஞானம் அருள்வாய் தேவா, எமக்கு கலைஞானம் அருள்வாய் தேவா. நிலையான கலையாவும் நிறைவாக வளர்ந்தோங்க, நிலையான கலையாவும் நிறைவாக வளர்ந்தோங்க, மலையான இருள் நீங்கி மகிழ்வான ஒளியேற்ற. கலைஞானம் அருள்வாய் தேவா, எமக்கு கலைஞானம் அருள்வாய் தேவா. எழிலான படைப்பெல்லாம் இறைவாவும் கலையன்றோ, எழிலான படைப்பெல்லாம் இறைவாவும் கலையன்றோ, மொழி மூல பொருள் எல்லாம் முதல்வாவும் கலையன்றோ. அழியாத உயிர் மூச்சும் அனைத்தும் உன் கலையன்றோ, அழியாத உயிர் மூச்சும் அனைத்தும் உன் கலையன்றோ. சுழியான என்னை தேற்ற சுடராக வருவாயே, கலைஞானம் அருள்வாய் தேவா, எமக்கு கலைஞானம் அருள்வாய் தேவா. வான்மேகம் வழிமின்னல் மழை எங்கும் கலைதானே, வான்மேகம் வழிமின்னல் மழை எங்கும் கலைதானே. காணாரும் கடலையும் மலையும் உன் குருதானே, விண்மீன்கள் வழிகாட்டும் விந்தை உன் கலைதானே, விண்மீன்கள் வழிகாட்டும் விந்தை உன் கலைதானே. மண் மீதும் குளம்பாட துணையாக வருவாயே, கலைஞானம் அருள்வாய் தேவா, எமக்கு கலைஞானம் அருள்வாய் தேவா. நிலையான கலையாவும் நிறைவாக வளர்ந்தோங்க, நிலையான கலையாவும் நிறைவாக வளர்ந்தோங்க, மலையான இருள் நீங்கி மகிழ்வான ஒளியேற்ற. கலைஞானம் அருள்வாய் தேவா, எமக்கு கலைஞானம் அருள்வாய் தேவா. வந்தாரை போற்றி வரவேற்ற தமிழர் மரபு. தமிழர்களாம் நமக்கு பெருமிதம் நிறைந்த நன்றியின் தினத்தை மகிழ்வுடன் சிறப்பித்திடும் இவ்வினிய விழாவினுக்கு அன்பாய் வருகை புரிந்து அரங்கத்தை அலங்கரித்திருக்கும் ஆன்றோர்களை அகமகிழ்ந்து வரவேற்றிட வரவேற்புரை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். செம்மொழியின மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி இவ்விழாவிற்கு வருகை வந்திருக்கும் வரவேற்புரையை வழங்குகின்றேன். தைப்பொங்கல் தை 1 அன்று தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனி பெரும் விழா. இவ்விழாவினை கொண்டாட நாம் அனைவரும் இங்கு குழுமையுள்ளோம். உழவனுக்காக ஒரு திருநாளா, உலகம் போற்றும் நன்னாளா, ஆதவனை போற்றிட ஒரு பெருநாளா, பழையன கழிந்து புதியன புகுத்த
ஒரு போகியும் உழவினை பொருதிய போற்றிய திருவள்ளுவனுக்கு ஒரு நினைவு நாளாம். உலக மக்களை ஒன்றிணைக்க வந்த நாளாம். நம்மை வாழ வைக்க இறைவனால் கொடையாக கொடுக்கப்பட்ட நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய ஐம்பெரும் ஆற்றல்களுக்கு நன்றி கூறும் பண்டிகையே பொங்கல் பண்டிகையாகும். நாளைய வாழ்க்கை என்னும் புது பானையில் நம் புதிய நம்பிக்கைகள், புதிய நண்பர்கள், புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகளை சேர்த்திடுவோம். சோர்வினை செயல்கள் என்னும் தீயை மூட்டிடுவோம். உடனிருப்போரின் ஆதரவு என்னும் உழவை சத்தத்தில் பொங்கட்டும் புது வாழ்வு. பொங்கும் பொங்கல் நோயில்லா வாழ்க்கையுடன் நிறைந்த செல்வமுடன் அன்புடனும் பாசத்துடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இங்கு இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் பிரதிநிதியாக இவ்விடம் அமர்ந்திருக்கும் உலகன் உலர்த்தியை வரவேற்கிறோம். தலைமை ஆசிரியர் அச்சகோதரி அவர்களையும், தாளாளர் அச்சகோதரி அவர்களையும், ஏனைய அருட்சகோதரிகளையும், ஆசிரிய அன்னையர்களையும், பாசமிகு அலுவலக அன்பர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். வருக வருக, வாழ்வில் வரம் பெறும் ஆசீரும் பிரபஞ்சத்தின் மிகு ஈவும் இணைந்த விளைவினை உலக உயிர்களின் ஆதாரமான உழவனின் உழைப்பின் மூலம் பெற்றிடும் அறுவடை திருநாளை சிறப்பித்திடும் இவ்வினிய நிகழ்வினை கொண்டாடிட நமக்கு வாய்ப்பளித்த, நம் அவையை அலங்கரித்த நம் பாசத்திற்குரிய தாளாளர் அன்னை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க இதயத்தில் அன்பெடுத்து இருவிழிக்குள்ளே கனிவெடுத்து இதழில் புன்னகை கலந்து இருகரம் நீட்டியது வந்தோ நான் வரம் தந்தோ இலக்கணத்தில் அவ்வை பாட்டியின் தமிழ் கேட்டு முதல் தமிழில் பாடி ஆடி தன்னாவணக்கம் வள்ளுவன் தந்த மறைப்பயின்று இளங்கோ வழிகள் தரம் நின்று முடியுள்ள ஆன்றோருக்கு மகிழ்ந்து நெகிழ்ந்து தன்னாவணக்கம் மங்கள
பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை, சாதி மதம் கலவாத பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை, உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை, தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகை எங்கள் பொங்கல் பண்டிகை. மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்ட புதுப்பானை வயலெல்லாம் பால் பொங்க பட்டு புதுசோறு பொங்கி வரும் பொங்கல் இது. தித்திக்கும் தமிழ் போல பொங்கட்டும் பொங்கலது, புதுப்பானை பொங்கல் போல பிறக்கட்டும் புது வாழ்வு, திகட்டாத கரும்பு போல இனிக்கட்டும் மக்கள் மனது. மார்கழி கழிந்து தத்தி தத்தி வந்த தை மாதத்தில் தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் வைத்து மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு அவரை துவரை எல்லாம் படையலிட்டு கரும்பு தோரணத்திற்கு ஊரே பொங்கும் பொங்கலை பார்க்கையில் இறைவனிடம் இறைஞ்சுவோம், என்றென்றும் மக்களின் மனதில் அன்பும் அக்கறையும் பொங்கல் போல பொங்க வேண்டும் என்று இறைவனுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுழலும் சிலம்பத்தால் கட்டி போடும் கெட்டிக்காரத்தனத்தை நம் கண்முன் காட்சிப்படுத்தி வருகின்றனர் நம் சிலம்ப கலைஞர்கள்.
எம்மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம் கதிரவனை பார்த்து நன்றி சொல்வோம் மகிழ்ந்து பொங்கல் கொண்டாடுவோம் பொங்கலோ பொங்கல் உழவனுக்குள் ஒன்று கூடி நன்றி சொல்லி ஒற்றுமையை நாங்கள் கொண்டாடுவோம் பொங்கலோ பொங்கல் வானம் பொழிகின்றது மண்ணும் நனைகின்றது பூமியும் செழிக்கின்றது மனசும் நிறைகின்றது உழவு செய்து நாற்று நட்டு அறுவடை செய்து கொண்டாடுவோம் நாங்கள் அறுவடை செய்து கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம் காணும் பொங்கல் கொண்டாடுவோம் நம் கலைகள் சிறந்திட பண்பாடுவோம் பொங்கலோ பொங்கல் உறவுகள் வாசல் தேடி வாழ்த்து சொல்லி உரிமையை நாங்கள் கொண்டாடுவோம் வீரம் விளைகின்றது வெற்றி தெரிகின்றது பொழுதும் விடுகின்றது காலம் கழிகின்றது புதுவானை வைத்து பொங்கல் இட்டு மண்வாசனை பொங்கல் கொண்டாடுவோம் தித்திக்கும் பொங்கல் கொண்டாடுவோம் நாங்கள் திக்கெட்டும் பொங்கல் கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம் உயர்ந்த தமிழால் பண்பாடுவோம் உலகம் முழுதும் வென்றாடுவோம் மரபு திங்களங்கள் உரிமை அல்லவா மதங்கள் இணையும் பெருமை அல்லவா எம்மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம் தன்னானே தன்னானே நம் தன்னானே தன்னன்னானே நம் தன்னானே தன்னன்னானே நம் தன்னானே நன்றி சொல்லி தாங்குமி எடி பெண்ணே நன்றி சொல்லி தாங்குமி எடி வெளிச்சம் தந்த சூரியனுக்கு நன்றி சொல்லி தாங்குமி எடி வெளிச்சம் தந்த சூரியனுக்கு நன்றி சொல்லி தாங்குமி எடி தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே மழை தந்த வானத்துக்கு நன்றி சொல்லும்படி குமியடி ஏறு சுமந்த காளைக்கு நன்றி சொல்லும்படி குமியடி மழை தந்த வானத்துக்கு நன்றி சொல்லும்படி குமியடி ஏறு சுமந்த காளைக்கு நன்றி சொல்லும்படி குமியடி தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே நெல்லு விளையுது பாருங்கடி நெல்லு கதிர் சுமந்து தாருமடி நெல்லு விளையுது பாருங்கடி நெல்லு கதிர் சுமந்து தாருமடி நெல்லு விதைத்த உழவனுக்கு நன்றி சொல்லும்படி பாடுங்கடி நெல்லு விதைத்த உழவனுக்கு நன்றி சொல்லும்படி பாடுங்கடி தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே
பொங்கல் பொங்குது பாருங்கடி நம்ம வாழ்வு உயர பொங்குதடி. 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 ஒன்று கூடி பொங்கல் வைக்கும் நம்ம அன்பை சொல்லி பாடுங்கடி. ஒன்று கூடி பொங்கல் வைக்கும் நம்ம அன்பை சொல்லி பாடுங்கடி. பொடி தன்ன நன்னாதினம் தன்னானே தன்ன தன்ன நன்னாதினம் தன்னானே. பொடி தன்ன நன்னாதினம் தன்னானே தன்ன தன்ன நன்னாதினம் தன்னானே. தன்ன நன்னாதினம் தன்னானே தன்ன தன்ன நன்னாதினம் தன்னானே. சிந்தனையோடு இந்த பொங்கல் திருவிழா நாளிலே உங்கள் அனைவரையும் உங்கள் பொங்குவது போல உங்கள் உள்ளங்களிலும் உங்களது இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று பொங்கல் வாழ்த்துதலோடு எனது உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறீங்க அப்படிதானே? ஏன் கிளாஸ்க்கு போகாதனாலயா? இந்த பொங்கல் விழாவினை சிறப்பிக்கும் முகமாக இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்று சிறப்பு வழங்க இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் அன்னை அவர்களையும் உதவி தலைமை ஆசிரியை சகோதரி அவர்களையும் உங்களுடைய பிரதிநிதியாக உழவனாக உணர்த்தியாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாணவிகள் இருவரையும் நான் இந்த நேரத்திலே பாராட்டி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பொங்கல் திருவிழா அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. எந்த பண்டிகையை நாம் சிறப்பிக்கிறோமோ இல்லையோ, நாம் வாழக்கூடிய இந்த டெல்டா மாவட்டம் சொல்லுவாங்க, அதிகமாக விவசாயம் செய்யக்கூடிய நிலப்பகுதியான இந்த மாவட்டங்களிலே பொங்கல் விழாவானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது நான் எல்லாருக்குமே தெரியும். நாம் வாழக்கூடிய இடங்கள் நகரமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய பெற்றோர் அவருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில எல்லாருமே விவசாயம் செய்தவர்களாகத்தான் இருப்பாங்க, விவசாய அறிவு கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க. இந்த பொங்கல் திருவிழா இந்த விவசாயிகள் தங்களுக்கு இறைவன் கொடுத்த கொடைகளை எல்லாம் நினைத்து நன்றி கூறும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். கடவுளுக்கு எப்படி நம்ம நன்றி சொல்றது? ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? தேங்க்யூ. இப்ப நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறார், தேங்க்யூ சொன்னா போதும், அப்படிதானே? ஆனா கடவுளுக்கு அப்படி சொன்னா போதுமா அப்படின்னா இல்லை. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, கடவுள் கொடுத்த அந்த கொடையான நிலத்தினுடைய விளைச்சலை படையிலிட்டு கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். அதாவது நன்றி செலுத்தும் முகமாக அதை செய்தார்கள். இன்றைக்கும் நாம் பாரம்பரியமாக அந்த நிகழ்வினை தை 1ஆம் நாள் கொண்டாடி மகிழ்கின்றோம். அதாவது கடவுள் கொடுத்த அத்தனை கொடைகளுக்கும் நன்றி கூறும் முகமாக. அதனால்தான் நான் இன்னைக்கு தொடக்கத்திலே சொன்னேன், இது ஒரு நன்றியின் விழா. இறைவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை எல்லாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறும் விழா என்று. இதை பெரியவங்க தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. ஏன் இந்த விழாவை இன்னைக்கு ஸ்கூல்ல நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, இது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தோடு ஒன்றித்த ஒரு விழா. தமிழ் கலாச்சாரம் எங்கெல்லாம் புகழ் பெறுகிறதோ அங்கெல்லாம் இந்த பொங்கல் விழாவும் சிறப்பு. தீபாவளியை விட பொங்கலை நாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் எடுத்துக்கிறோம். ஏன்னா தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தோடு ஒன்றித்த ஒரு விழா இந்த பொங்கல் விழா. அதான் பேசுறப்ப சொன்னாங்க, எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த பொங்கல் விழாவானது சிறப்பிக்கப்படுகிறது என்று. இது நம்மளுடைய அடையாளம். அதனாலதான் ஜல்லிக்கட்டை போராடி நாம பெற்றோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது,
அது விலங்குகளை துன்புறுத்துவது பாவம் அப்படிங்கிற மாதிரியான சட்டங்கள் வந்தப்போ கண்டிப்பாக நாம் நடத்துவோம் என்று பெரியதொரு போராட்டம் நடத்தி அதுல வெற்றி கொண்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம பொங்கலோடு இணைந்த ஒரு விளையாட்டு, ஒரு வீர விளையாட்டு தான் அந்த ஜல்லிக்கட்டு. அது நம்முடைய அடையாளமாக பார்க்கப்படுது. ஆண்கள் தங்களுடைய வீரத்தினை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் கூட அதுல வர ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அழகநல்லூர்ல ஒரு பொண்ணு வந்து அந்த அந்த காளைய கூட்டிட்டு வர்றத காமிச்சாங்க. அதாவது ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இடத்துல இன்னைக்கு பெண்களும் அந்த விளையாட்டை முன்னாடி அட்லீஸ்ட் அந்த மாடுகள் வரக்கூடிய அந்த இடத்துல தைரியம் பண்ணினாங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை ஒன்றிய அந்த விழாவை இந்த உங்களுக்கு அதை பற்றி தெரியணும், அதை பற்றிய செய்திகள் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய கலாச்சாரம், நாம் கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒன்று, அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அதை நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்று. நீ பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்க தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாத்தீங்க கிராமத்துல வயசான பாட்டியில இருந்து உங்க அம்மா வரைக்கும் மற்ற சாப்பாடு செய்யறாங்களோ இல்லையா, அந்த பொங்கல் நல்லா வைப்பாங்க. அப்படிதானே டேஸ்டா இருக்கும் தானே அவங்க செய்யற பொங்கல். ஆமா, அதே மாதிரி நீங்களும் கத்துக்கணும். பொங்கல் வைக்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? நம்ம டீச்சர்ஸ்லாம் எவ்வளவு அழகா வந்து வச்சாங்க பாத்தீங்க தானே. இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரியா? அடுத்ததாக இன்றைய பொங்கல் விழாவை சிறப்பித்தவர்கள் 9ஆம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவிகள். கண்டிப்பாக அவங்களை நாம் பாராட்டியே தீர வேண்டும். எல்லாரும் பிங்க் கலர்ல ஒரு யூனிஃபார்ம் சாரி கட்டிட்டு வந்து நாங்களும் கொண்டாடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நின்ன அழகா இருந்துச்சு. அந்த சாரி அழகா இருக்கா? அதாவது அவர்கள் ஒருமித்த ஒரு மனநிலையோடு இந்த கொண்டாட்டத்தினை ரொம்ப சிறப்பு மிக ஒன்றாக அதை அவங்க எடுத்துக்கொண்டதுனால அதற்காக ஒரு யூனிஃபார்ம்லாம் அவங்க செலக்ட் பண்ணி அதை அணிந்து கொண்டு வந்து உங்களிடையே அந்த விழாவை சிறப்பித்தார்கள். ஆசிரியர் பெருமக்களுக்கு முதல்ல ஒரு மனமார்ந்த பாராட்டுதலை கைதட்டலோடு தெரிவிக்கிறது. அடுத்ததாக அவர்கள் பின்புலமாக இருந்து மாணவிகளை பயிற்றுவித்தார்கள். ஆனால் நம்ம முன்னாடி வந்து செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணவிகள் தான். ஆரம்பத்தை தமிழ் தாய் வாழ்த்து, அடுத்ததாக இறைவணக்க பாடல், அந்த பாடல்களை பாடிய மாணவிகள் ரொம்ப சிறப்பாக பாடினார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா கேட்டு நம்ம டயர்டாயிட்டீங்க. அடுத்ததாக வரவேற்புரை, ரொம்ப அழகான தமிழ்ல சிறப்பாக வரவேற்புரை கொடுத்தாங்க. அடுத்ததாக நடனம், 4 மாணவிகள் பரதநாட்டியம் ஆடினாங்க, நம்மளை வரவேற்றார்கள் இல்லையா, அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கவிதை சொன்ன மாணவி ஒரு பெரிய குரூப் வந்து அவங்க பொங்கல் விழா பாடலை சிறப்பாக பாடினார்கள், அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிலம்பம், 6 பேர் வந்தீங்க. சிலம்பம் நமக்கு ஏற்கனவே அது பழகின ஒன்றுதான், பார்த்ததுதான். ஆனா கூட அந்த பாடலோடு சேர்த்து அவங்க ரொம்ப அழகாக ரம்யமாக நம்ம நிகழ்த்தி காட்டினார்கள். சிலம்பம் நம்முடைய கலாச்சாரத்தோடு ஒன்றிய ஒன்று, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 6 மாணவிகளுக்கும் நம்முடைய பாராட்டுதலை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்னைக்கு தற்காப்பு கலைகள் உலகம் ஃபுல்லாவே இருக்கு. ஆனா தமிழர்களுடைய பாரம்பரியம் மிக்க ஒரு தற்காப்பு கலை அந்த சிலம்பம். அதை நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று கூட அவங்க பேசுனப்ப சொன்னாங்க, ஆனந்த ஜோதி அவங்க கவர்னர் பேசுனப்ப சொன்னாங்க, நமக்கு வந்து சைனெல்லாம் நிறைய ஜூடோ, இந்த குங்ஃபு, கராத்தே அதெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து நாம் கற்றுக்கொண்டது. ஆனா நம்முடைய பாரம்பரியம் மிக்க தற்காப்பு கலை எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சிலம்பம். அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியாது, ஆனா நீங்க மாணவிகள் நீங்க இப்போ இந்த இளம் பருவத்திலேயே கற்றுக்கொள்வது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக சொற்பொழிவு ரொம்ப அழகாக நல்ல ஒரு இனிமையான தமிழ்ல சொன்னது மட்டும் இல்ல, அழகா பாடவும் செஞ்சாங்க இல்லையா. ஸோ சொற்பொழிவாற்றிய மாணவிக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய கலாச்சாரம் சேர்ந்த நடனம், ஒரு 5 விதமான நடனங்களை 25 மாணவிகள் இங்க ஆடி காமிச்சாங்க. அப்படிதானே? நல்லா இருந்துச்சு தானே?
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போ ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு தெரியல, என்கிட்ட கேட்டது ஒரு 2 நாள் தான் கேட்டாங்க. ஆனால் அவ்வளோ ஷார்ட் பீரியடில் ரொம்ப அழகாக யூனிஃபார்மாக ஆடினாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுடைய ட்ரெஸ் மேக்கிங் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவங்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நடனமாடிய 25 மாணவிகளுக்கும் நம்முடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இவங்க பாட்டு பாடினாங்களா மிஸ், அவங்க கும்மி அடிக்கிறதுக்கு நான் கேட்டேன். பொங்கல் விழா நாங்கள் 9th செய்கிறோம் அப்படின்ன உடனே கேட்டேன், கும்மி அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். சும்மா தான் கேட்டேன், விளையாட்டாக தான் கேட்டேன். ஆனால் அதை அவர்கள் ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல பிள்ளைங்களை கும்மி அடிக்க வச்சாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், கிராமங்களில் பார்த்துருப்பீங்க, பொங்கல் பானை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பெண்கள்லாம் சுற்றி கொண்டு கும்மி அடிப்பாங்க இல்லையா? எத்தனை பேர் கும்மி அடிக்க தெரியும்? எல்லாருக்குமே தெரியுமா? சும்மா சொல்றீங்க. சரி, தெரிஞ்சா சந்தோஷம். கண்டிப்பாக அது ஒரு மியூசிக்கோ அல்லது சினிமா பாட்டோ போட்டுட்டு கும்மி அடிக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? வாயால பாடிதான் கும்மி அடிப்பாங்க, பாடுவாங்க, அதே நேரத்தில் கும்மி அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல, மிஸ்ஸை பாடினாங்க. கொஞ்சம் விட்டு அவங்க கண்டிப்பாக கும்மி அடிச்சிருப்பாங்க. அவ்வளோ அழகாக கிறிஸ்டி மிஸ் பிள்ளைகளுக்கும் பயிற்றுவித்து அந்த பாடலை இங்கே பாடினார்கள். அவர்கள் அந்த குழுவினருக்கும் ஆசிரியருக்கும் அவர்கள் பாராட்டு. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பம் முதலே பொங்கல் விழா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா பேக்ட்ராப் அழகாக போட்டிருக்காங்க இல்லையா? பொங்கல் விழா பழசாக இருந்தால் கூட அதில் பக்கத்தில் 2 மாடு நிற்கிட்டு, என்ன மிஸ் மாடை கூட்டிகிட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுமதி மிஸ்டர் நான் அப்படி கிண்டலை கேட்டு, அதாவது அதுதான் யதார்த்தம். அதுவும் நம்முடைய அந்த பொங்கல் விழாவினுடைய ஒரு அம்சம். நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ அதனால அதையும் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக ஒரு கிரியேட்டிவாக அதை செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதை தயாரித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த இன்விடேஷன், அதுவுமே பொங்கல் பாடல் ரொம்ப அழகா இருக்குது. ஸோ இதை தயாரித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு மனமார்ந்த பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நிச்சயமாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை இந்த நேரத்தில் பாராட்டியே தீரணும். பார்த்துருப்பீங்க, இது ஒரு கிராமத்தினுடைய ஒரு அட்மாஸ்பியரிங் வந்துச்சு. அழகாக தோரணம் கட்டி அதில் அடுப்பு வைத்து அந்த விறகுகளை கொண்டு அது பொங்கலினுடைய அந்த ஒரு இதை ரொம்ப லைவாக கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சுது. கண்டிப்பாக இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் ஆசிரியர் பெருமக்கள் தான். எத்தனை மணிக்கு வந்தாங்க அப்படின்னு, நேற்று ஒரு 6 மணி வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போனாங்க இந்த இடத்தையே. அடுத்ததாக இன்னைக்கு காலையில் ஏறக்குறைய 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. உங்களுக்கு பொங்கல் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் முடிச்ச உடனே உங்களுக்கு பொங்கல் கொடுக்கப்படும். ஸோ இங்கே நடந்த நிகழ்வுக்கும் பின்னாடி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து. ஸோ அதற்காக அந்த பொருட்களை தயாரித்து ரெடி பண்ணி இதெல்லாம் செய்தது நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். இல்லை, ஒவ்வொருத்தருடைய பங்கும் மிக மிக அற்புதமானது. அவங்களுடைய வீட்டில் சமையல் செஞ்சாங்களா எனக்கு தெரியாது, ஆனால் சொன்ன உடனே கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக நாம் செய்யக்கூடிய அந்த பொங்கலை ரொம்ப இனிமையாக நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பங்களிப்பு, அந்த ஒரு பார்ட்டிசிபேஷன், ரியலி ஐ அப்ரிஷியேட் ஆல் த டீச்சர்ஸ். ஏன்னா அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அந்த வேலையை செஞ்சாங்க. நல்ல அம்மா அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2760 பேருக்கு செய்யணும்னா எவ்வளோ தேவைப்படும் இல்லையா? ஸோ அத்தனையும் அவர்கள் செழிக்காம மிகவும் மனம் மகிழ்ச்சியோடு இந்த வேலைகளை எல்லாம் செய்தாங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கடவுள் எழுப்பி நாம் தெரிவித்துள்ளோம். அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கம். எல்லா உரையும் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இப்போ வயிற்றுக்குள்ள ஒரு உரை வருது, பசி அப்படின்ற உரை வருது, என் காதில் கேட்குது, அப்படிதானம்மா? சரி, வெரி குட். எல்லாமே காலையிலிருந்து பொங்கல் நன்றியின் விழா அப்படின்னு தொடங்கினதுலேருந்து இந்த நிமிடம் வரை அதிகமான பொங்கலை பற்றி செய்தி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, அப்படிதானே? ஏன்னா நமக்கு பொங்கலை பற்றி அதிகம் தெரியும். இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் உழவனின் மகள், அப்படிதானே? விவசாயினுடைய பிள்ளைங்க மகிழ்ச்சி கொண்டே இல்லையா? எதில் மகிழ்ச்சி? டாக்டர் பொண்ணு, கலெக்டர் பொண்ணு, இன்ஜினியர் பொண்ணுன்னு மதிய மகிழ்ச்சியா, இல்லை உழவனின் மகள்ன்ற சொல்கிற மகிழ்ச்சியா?
அப்படியா? சத்தமா சொல்லியிருக்கலாமே. நான் ஒரு விவசாயியின் மகள் அப்படின்னு சொல்றதுல மிக பெருமைப்படணும். ஏன்னா நம்ம இல்லைன்னா நாடே இல்லை, அப்படிதானே? நம்ம இல்லாட்டி மக்களே கிடையாது, சாப்பிடாம யாருமே வாழ முடியாது. ஓகே, இப்படிப்பட்ட மிக உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கின்ற உழவர்களுக்கு நன்றி சொல்லும் நாள் இது. இந்த விழாவை கொண்டாட நீயும் நானும் தகுதியானா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதை யோசிச்சு பார்த்துக்கணும், சரியா? ஒரு சின்ன ஒரு கல் கூட, ஒரு சின்ன ஒரு விதையை கூட வச்சிருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு பொங்கல் விழா அப்படின்றத மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா மிக தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அதுக்காக வேண்டி. ஓகே, இந்த விழாவை மிக சிறப்பாக இவ்வளவு கொண்டாட்டமாக நடைபெற உறுதுணையாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாசமிகு தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அவர்கள். உங்களை எல்லாம் ஊக்குவித்து, ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் ஊக்குவித்து இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவது அவர்களுக்கு நமது நன்றியையும் பாராட்டுகளையும் இன்னும் 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 சத்தமாக கைத்தட்டி பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறேன். இந்த விழாவிற்கு அடுத்தபடியாக முழு உடல் உழைப்பையும் நல்கிய நம்ம அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும், அலுவலக அன்பர்களுக்கும், இதர பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக இன்னும் நல்ல படுத்த காலத்தை கைத்தட்டலோடு நம்ம பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருவிழா நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். குரலால் தம் செவி நிறைந்திட சொற்பொழிவாற்றும் மாணவியை அன்போடு அழைக்கிறோம். முதற்கண் வணக்கங்கள். மதிப்பிற்குரிய தாளாளர் அருட்சகோதரி அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக அன்பர்கள் மற்றும் என்னுடன் பயிலும் மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை உரைத்தாக்கிக் கொள்கின்றேன். எத்திக்கும் புகழ் வணக்கம் பொங்கல் திருவிழா. நம் வாழ்வில் பொங்கல் பொங்கி வரும் திருவிழா. பொங்கல் நம் தமிழர் வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியான விவசாயத்தை சிறப்பிக்கும் திருவிழா. இது நன்றி செலுத்தும் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை உழவுக்கு உதவிய மாடுகள், விவசாயிகள் மற்றும் சூரியன் ஆகியவற்றின் மகத்துவத்தை உணர்ந்தும் அந்நாளின் மகிழ்ச்சியையும் உழைப்பின் பாராட்டையும் கொண்டாடும் ஒரு பொன்னான தருணமாகும். பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. மார்கழி கடைசி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகின்றன. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப வீட்டில் உள்ள பழமையற்ற பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்வர். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. ஆடி மாதத்தில் விதைத்த பயிர்களை அறுவடை செய்யும் மாதம் தை மாதமாகும். தை மாதத்தின் முதல் நாள் தை திருநாளாகும். அந்நாளன்று வாசலில் வண்ண கோலமிட்டு புதுப்பானைகள் புத்தரிசியிட்டு பொங்கலிடுவர். பொங்கல் பொங்கி வருவது போல மக்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். முப்பாட்டு கால தொட்டு முப்போகையாரால கல்மேடு தாண்டி வரும் காவிரி நீராள சித்தோடு சேர்ந்த வித நாத்து விடாதா, நாத்தோடு செய்தி சொல்ல காத்து வராதா. அந்நாளில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெறும். சீறி பாயும் காளையை நோக்கி சிரித்து கொஞ்சம் மீசை முறுக்கி சிறுத்தை போல துரைத்து பிடித்து அடக்கி ஆழ்வான் வீர தமிழன். இது தமிழனுக்கே உரிய வீர விளையாட்டு. 4ஆம் நாள் காணும் பொங்கல். அந்நாளில் உறவினர் வீடுகளுக்கும் சுற்றுலா இடங்களுக்கு சென்று மகிழ்வர். அந்நாளில் பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குவர். தம் பொங்கல் திருவிழா தமிழ்நாடு மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஐரோப்பிய நாடுகள், தென்னாப்பிரிக்கா, வட அமெரிக்கா என பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் திருவிழா நம் கலாச்சாரத்தின் அடையாளம் மட்டுமல்ல, நாம் இயற்கையுடனும் சூழலுடனும் இணைந்து வாழ்வதற்கான ஒரு அழகான பாடமாகும். பொங்கல் விழா நாம் இணைந்து ஒவ்வொருவரும் அத்திருவிழாவின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டாடுவோம். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா, வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள்.
கரும்பு கண்டு சாரும் எடுத்தான், இஞ்சி பிழிந்து சாரம் எடுத்தான், மஞ்சள் கொண்டு மருந்தும் எடுத்தான், பயிரை வளர்த்து உயிரை வளர்த்தான். ஆதி முதலாய் இயற்கை வாழ்க்கை, 5 நிலங்கள் வகுத்த வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் அன்பின் சேர்க்கை, அறத்தின் வாழ்க்கை எங்கள் வேட்கை. ஆதி முதலாய் இயற்கை வாழ்க்கை, 5 நிலங்கள் வகுத்த வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் அன்பின் சேர்க்கை, அறத்தின் வாழ்க்கை எங்கள் வேட்கை. வாழ்வின் வழியே போராட்டம், வாழ்வே எங்கள் கொண்டாட்டம், வாழ்வின் வழியே போராட்டம், வாழ்வே எங்கள் கொண்டாட்டம். கோவிந்தா, காலைக்கு தண்ணி காட்டு, நேராச்சு விவசாயம் ஏற போட்டு, மாட்டை அன்பா அடிச்சு ஓட்டு, மலைச்சா பாடு ஒரு பாட்டு. மாடு எங்கள் உழைப்பாளி, மாடு எங்கள் பந்தாளி, திறமைகள் விளையாட்டு விளையாட்டு அதன் வேறு பெயர் தான் மஞ்சு விரட்டு, மஞ்சு விரட்டு, மஞ்சு விரட்டு. மாடு எங்கள் உழைப்பாளி, மாடு எங்கள் பங்காளி, திறமைகள் விளையாட்டு விளையாட்டு அதன் வேறு பெயர் தான் மஞ்சு விரட்டு, மஞ்சு விரட்டு, மஞ்சு விரட்டு. காதல் வீரம் மானம் என்றே கவிதை சொன்னது எங்கள் மொழி, காதல் வீரம் மானம் என்றே கவிதை சொன்னது எங்கள் மொழி. சிந்து சமவெளி தோன்றும் முன்னே முந்து சமவெளி எங்கள் வெளி. இந்த மொழிகளிலேயே சிறந்தே பிறந்த மொழியாகிய எனது அன்னை தமிழையும் வீர தமிழர்களாகிய உங்களையும் வணங்கி எனது நன்றி உரையை தொடங்குகின்றேன். உண்மை, நேர்மை, தியாகம், பக்தி, கருணை போன்ற உயர்வான சொற்கள் இருந்தாலும் இவை அனைத்தையும் தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி. அப்படிப்பட்ட நன்றி உரையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இறைவனுக்கு என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமுறை மாறினாலும் மாறாத தமிழனுக்கான பண்டிகையான பொங்கல் பண்டிகை விழாவினை சிறப்பிக்க உலகில் உள்ள தமிழர்களின் பிரதிநிதியாக இங்கு அமர்ந்திருக்கும் உழவன் உலத்திற்கு நன்றி தெரிவிப்பதோடு உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இயற்கையை தெய்வமாக்கி பிரபஞ்ச பேரழகை ஆராதனை செய்யும் இவ்வறுவடை திருநாளாம் பொங்கல் நன்னாளில் அன்பும் ஆனந்தமும் பொங்கிட, அறமும் வளமும் தழைத்திட, வாழ்வில் அன்பும் அமைதியும் நிலவிட ஆசியுரை வழங்கிய எங்களது தாளாளர் அருட்சகோதரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் விழாவினை நம் பாரம்பரிய மண் வாசனையோடு வாழ்வியலோடு சிறப்பிக்க எங்களுக்கு ஊக்கமளித்து உதவி புரிந்து சிறப்புரை வழங்கிய தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பின் உருவமாய், அறிவின் ஊற்றாய், பண்பின் சிகரமாய், எளிமையின் வடிவமான எம் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு எம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியில் மிக்கதாம் செல்வம் ஒன்றுமில்லையே, கண்மணி கேளடா நீ எந்தன் சொல்லையே, செல்வம் பிறகும் நாம் தன்னிடில் தீர்ந்திடும், கல்வி தினந்தோறும் மிகச் சேர்ந்திடும் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வியை கற்றுத் தருவதோடு அரசாங்க நலத்திட்ட உதவிகளை உடனுக்குடன் பெற்றுத் தரும் நம் முதுகெலும்பான அலுவலக அருட்சகோதரி மற்றும் உடன் பயணிக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதோடு உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அறியாமை எனும் இருள் நீக்க பெற்று அறிவு தீபங்களாக சுடர் வீசிக் கொண்டிருக்கும் என் மாணவ செல்வங்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பொங்கல் நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்த சான்றோர் ஆன்றோர் அனைவருக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பொங்கல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நன்றி. तब शुभ नामे जाहे, तब शुभ आशीष
தைப்பொங்கலை இன்னும் கொண்டாட்டமாக்க வந்தாச்சு எஸ்எஸ் ஜுவல்லர்ஸின் தங்கம் பொங்கும் பொங்கல் ஆஃபர். இட்டாலிக் உட்பட அனைத்து 916 செயின்களுக்கும் சேதாரம் 5% மட்டுமே. ஆன்டிக் உட்பட மாலை நெக்லஸ் நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பவுனுக்கு 2500 வரை சிறப்பு தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் பொங்கும் பொங்கல் சலுகைகள் அனைத்தும் ஜனவரி 10 முதல் ஜனவரி 20 வரை மட்டுமே. கூட்ட நெரிசலை தவிர்த்து நிதானமாக நகை வாங்கிட முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது. அனைவரது வாழ்வும் இன்பங்கள் பொங்கிட எஸ்எஸ் ஜுவல்லர்ஸ் குழுமத்தின் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தங்க நகை உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த எஸ்எஸ் ஜுவல்லர்ஸ், பொன்னமராவதி, சோழவந்தான், திருப்புவனம், மேலூர் மற்றும் மதுரை.